உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மூங்கால் பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு சென்னா தால் 1 டேபிள் ஸ்பூன், 5 நிமிஷம் ஊறட்டு 3 தால் வச்சு ஒரு அழகான இன்றைக்கி பொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட போகிறோம். கப்பு தண்ணி, குக்கரை மூடி நல்லா குலைவாக வேக வச்சு எடுக்கணும். 3-4 விசில் போய்த்து ஓப்பன் பண்ணுவோம். இருந்தாச்சு. இதை நல்லா மசிக்கணும். இந்த கருவேப்பிலையும் போட்டுறேன். மசிச்சு வச்சாச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு நான் பத்திரி பொடி எடுத்துருக்கேன். இதில் வாங்கினதான் கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2.5 வேணாலும் சேர்த்துக்கணும். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு, கொஞ்சமாக காயப்பொடி, மிக்ஸ் வறுத்த வெள்ளை எள்ளு டீஸ்பூன் பண்ணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நான் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுப்பேன். இது மாதிரி நல்லா சாப்பிட்டா போதும். கொஞ்சம் களியட்டு பொரி செய்யணும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆகிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றி திறந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும். இது சூடான எண்ணெயில் பொரிச்செடுக்கணும்.